ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்கோட மூமெண்டமும் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் எந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மந்த்லி வைஸும் வீக்லி வைஸும் டெய்லி வைஸும் அனலைஸ் பண்ணிடலாம். அதை வச்சு நம்மளால் நெக்ஸ்ட் வீக் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், பொசிஷன் வைஸாக போகலாமா இல்லை டெய்லி வைஸ் ஆப்ஷனில் ட்ரேட் எடுக்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் இப்போ நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி பாட்டமில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த ரெண்டு இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து இந்த ரீஜனை போய் மூவ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து வீக்லியில் எந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்குது, அதேமாதிரி டெய்லியில் எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுமா இல்லை அது பிரேக் அவுட் ஆனால் எந்த லெவல் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ வீக்லி அனாலிசிஸில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி கேண்டில். என்னோடய வீக்லி அனாலிசிஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் 18,250 ரீஜன்னு. அதை எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த ரீஜனு. ஓகேங்களா, ப்ளஸ் இந்த இடத்துல உள்ள கன்சல்டேஷன், இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது எந்த ரீஜனில் இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் இருப்பாருங்க. இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி தான் இப்போ இங்கே மேலே ஏறி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு எஜ்லேயும் சப்போர்ட்டு. ஸோ எப்படி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இதையும் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட்டு புல் பேக் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல மூமெண்ட்டமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சப்போர்ட் இந்த இடத்துக்கு கீழே தான் டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகுது. ஓகே, இதுக்குள்ளார நம்ம வந்து இப்போ ட்ரெண்ட் லைனை வரைய ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணது எல்லாமே வந்து இந்த டச் பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த டச் பாயிண்ட்டு இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் அவுட்டுக்கு கீழே ரீடெஸ்ட் லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் அந்த இடம் சப்போர்ட்டை வந்து நம்ம டெய்லி அனாலிசிஸ் கேண்டிலில் போய் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த இடம் புரியும். நான் அதில் வச்சு அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனால் இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட் ஆகி இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம இது வந்து டெய்லி அனாலிசிஸ் கேண்டிலில் போய் பார்க்கலாம், டே கேண்டிலில் வச்சு. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக எந்த இடத்துல மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாமே புரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நான் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரையிறேன் பாருங்கள். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட்டு தான் இந்த லெவலு. இது ரீடெஸ்ட் ஆகி இப்போ திருப்பி மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இதை நம்ம வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தோமா, இன்னொரு வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இது வந்து நெக் லைனு. ஸோ பேசிக்காகவே ஹெட் அண்ட் ஷோல்டர் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஃபார்ம் ஆகும், அதுக்கு எங்கே டார்கெட் வைக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் வைக்கணும், அதோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பாருங்கள். அப்போ இந்த பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் எந்த லெவலில் திருப்பி மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா இப்படி பிரேக் அவுட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாருங்கள், ஒரு லெஃப்ட் ஷோல்டரு ஹெட்டு ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி திருப்பி இந்த நெக் லைனில் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்படி திருப்பி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம இதை பேட்டர்னாக ட்ரா பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து நெக் லைனை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பாட்டம் லைனை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்த வந்து பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு, ஒரு லோ ஒரு ஹை வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி இப்போ ரீடெஸ்ட் ஆகணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, எல்லோ ட்ரெண்ட் லைனும் இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன், இந்த இடம் தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப தான் நமக்கு வந்து கீழே புட் ஆப்ஷன் ஆகும். இல்லைனா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள்,
நம்ம சப்போர்ட்டுன்னு எந்த ரீஜன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னா, இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 18,069. ஸோ இதுக்கு அடுத்து கீழே இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா 18,000 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 17,900. இந்த 2 ரீஜனுக்குள்ளார 2 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்குது நமக்கு. ஒன்ஸ் இப்போ நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் டே இருக்கல தேர்ஸ்டேவோட ஹை அது வந்து நமக்கு 18,268 இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கால் ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் கேண்டிலையும் 1 ஹவர் கேண்டிலையும் என்னோட டெய்லி அனாலிசிஸ் வீடியோ நாளைக்கு போடுவேன். அந்த வீடியோவில் நம்ம என்ட்ரி பாயிண்ட் எக்ஸாக்டாக எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஓவரால் ட்ரெண்டாக இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது, மந்த்லி, வீக்லி அண்டு டெய்லியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலு. பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அதே மாதிரி பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இதை நம்ம என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கிளியராக புரியும். நான் இந்த இடம் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்லேருந்து இந்த ரீஜனை போய் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிருக்கிறது ப்ரீவியஸ் மந்தோட லோ கீழே இருக்குது. நாளைக்கு அதாவது திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணுற கேப் அப்போ வச்சு கன்சிடரேஷனில் இந்த மந்தோட ஹையை எகெயின் திருப்பி தாண்டுறப்ப நமக்கு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மந்த்லி வைஸ் ட்ரெண்டு சொல்கிறது. இப்போ நம்ம இதை போய் வீக்லி வைஸ் என்ன மாதிரி மூமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் இப்போ நான் வந்து டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டுருக்க இந்த மூமெண்டம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளார ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரீஜனை போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த மூமெண்டம் கன்சிடர் பண்ணுறப்ப. ஸோ அதோட லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு ரீச் ஆக வேண்டிய பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 45,000 அந்த ரீஜனில் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆல் டைம் ஹை லெவல் இருக்குல்ல, இது இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகி இது போய் இந்த ரீஜனை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்கிறது ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்து தான் மார்க்கெட்டு திரும்பி இருக்குது. ஓகேங்களா? இப்படி இறங்கிட்டு இங்கேருந்து போகிற இந்த சப்போர்ட் ஜோனு. ஓகேங்களா? இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை லெவலுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில். ஓகே, இதே டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா எந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, பாருங்கள், நான் இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். ஓகேங்களா? இது வந்து ஓவரால் ட்ரெண்டுக்கு சொல்கிறேன் நான், சப்போர்ட் எடுக்கிற பாயிண்ட்டு. ஸோ இப்படி இது திரும்புதுன்னா இந்த இடத்துல வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் செகண்ட் சப்போர்ட்டாக இந்த இடத்துலையும் எடுக்கலாம். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக மாதிரி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இப்போ இருக்கிற மூமெண்டமும் நான் குளோபல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவலையும் பார்க்குறப்ப வந்து நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் இல்லாமல் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகி இந்த ரீஜனை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எஃப்ஐஸும் வந்து நமக்கு ப்ரீவியஸ் டேயில் வந்து பையிங்கில் தான் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம பாசிட்டிவ் மூமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சப்போஸ் டவுன் ஆனால் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து வீக்லியில் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இது பிரேக் அவுட்டு. ஓகேங்களா? இந்த லைனுக்கு இந்த இடம் பிரேக் அவுட்டு. ஸோ ரீடெஸ்ட் வந்தாலும் பாருங்கள், ஸோ கரெக்டாக இந்த ரீஜன் வந்து எல்லா இடத்துலையும் கன்சிடரேஷனில் வருதா. ஸோ டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இதை ஹரிசாண்டல் லைனில் வந்து, ஏன்னா இது பேங்க் நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் அதிகம்ல, ஸோ நமக்கு வந்து ஹரிசாண்டல் லைனில் வந்தால் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும், இங்கே பாருங்கள், இந்த ரீஜனுக்கு பார்த்தீங்களா, இதை நான் வந்து மார்க் பண்ணுறேன். அந்த லெவல் வந்து 41,840. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த லெவலை நான் மார்க் பண்ணேன்னா உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ரீஜன் ப்ளஸ் இந்த இடம் இங்கே பாருங்கள் கன்சல்டேட் ஆகிருக்க இடம்.
ஸோ இப்போ இந்த டவுனை நம்ம வந்து இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும், அதாவது 41,840 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இல்லை இந்த இடம் இந்த வீக்கோட ஹையை தாண்டுதுன்னா ஈஸியாக போய் இந்த லெவலை ரீச் பண்ணதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மூமெண்டம் வச்சு பேட்டர்ன் வச்சு மூவ் ஆகிறது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து டெய்லியில் போய் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலு. பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்மளை பேசிக்காகவே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், நார்மலாக இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதா, இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகுதில்ல. ஸோ இந்த பிரேக் அவுட் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்விங்காக இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஹையை தொடும். அடுத்த ஸ்விங்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலு, அதுக்கு அடுத்த ஸ்விங்கு இந்த லெவலு. ஸோ ஒரு பேட்டர்னு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த மாதிரி அதுக்கு அடுத்தடுத்து உள்ள ஸ்விங்கை நோக்கி தான் மூவ் ஆகி மேலே அப் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து அடுத்த சப்போர்ட் ஜோனாக இருக்குதுன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்விங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், அது வந்து 41,890. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்விங்கோட டவுன் இப்போ இறங்குச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த இடம் வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனு, இங்கே ஒரு டவுன் ஆச்சு பாருங்கள், அது இந்த ஜோன் ப்ளஸ் இந்த இடம். ஸோ இது எல்லாமே வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்து தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து இதே வந்து நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் ட்ரெண்ட் மூவ் ஆகுதுன்னா இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி 43,750 இந்த ரீஜனுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப வந்து நமக்கு ஆல் டைம் ஹையான அந்த 44,200 ரீஜனை நோக்கி ஈஸியாகவே பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்த ட்ரேட் பண்ணுறது, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது 15 மினிட்ஸில், அதேமாதிரி 1 hour கண்டிலில் வச்சு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு என்னோடய டெய்லி அனலிசிஸ் வீடியோவில் போடுறேன். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஆப்ஷனில் எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஆட் ஆகிக்குங்க. அதில் ஸ்டாக்ஸோட பேசிக் அனாலிசிஸ் வீடியோலாம் போடுறேன். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.